உண்மையாக ஒரு முதல்வர் இன்னைக்கு எங்க வரணும்? இதோ இருக்க இங்க ஒகேனக்கல், இதை வந்து பார்வையிடணும். திருச்சியில இன்னைக்கு காவேரி பாயும், அந்த எல்லாமே காஞ்சி போயிருக்கு, அதை பார்வையிடணும். கர்நாடகாவுக்கு போகணும், மக்களுக்காக அவர் பேசணும். அதுதான் ஒரு முதல்வரின் வேலை. அவர் உஷாரா வராதீங்கன்ட்டாரு. நம்ம கூப்பிடுவோம், கர்நாடகாவுக்கு வந்தா தானே பிரச்சனைங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இல்லை, பல முறை நம்ம உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். அதே மாதிரி காவேரி மேலாண்மையை அமைச்சிருக்கோம், ட்ரிபியூனல் அமைச்சிருக்கோம், எல்லாமே தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சட்ட ரீதியாகவும் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நடத்துகிறோம். தீர்வு வரலையே, அதுதானே இங்கே பிரச்சனை. அதனால் இன்றைக்கி முதல்வர் வந்து இன்றைக்கி கர்நாடகா போய் பேசியிருக்கணும். அது போகாமல் விட்டு தான் கட்டாயம் அது வந்து மக்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னா நம்ம உரிமை, அது போய் பேசினா என்ன தப்பு? ஆனால் அவர் உஷாராக வராதீங்கன்ட்டார். நம்ம கூப்பிடுவோம், டிகே சிவகுமார் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கள் முதல்வர்கிட்ட நீங்கள் பேசுங்க, தமிழ்நாடு மக்கள் சார்பாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்நாடகாவுக்கு வந்தால் தானே பிரச்சனைங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். உங்கள் கோயில்களுக்கு போகிறீங்கள, கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மூகாம்பிகா போகிறீங்க உங்கள் பர்சனலுக்கு. ஏன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை தானே, விவசாய பிரச்சனை தானே. நீங்கள் வாங்க, எங்கள் முதல்வரை நீங்கள் வராதுன்ட்டீங்க, நீங்கள் வாங்க, வந்து பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். தமிழ்நாட்டில் முதல்வர் மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அனைத்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் சேர்ந்து முதல்வருக்கு அழைப்பு கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை தலைமையில் அவர் ஏற்று சொல்லி இந்த கோரிக்கை முன்வைக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம். கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒன்றா திரட்டி அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்று தமிழ்நாடு பிரச்சனைக்காக அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சந்தித்தார். இல்லைன்னு நான் மறுக்கலையே. இப்போ கூட முதல்வர் சொல்கிறது நான் வந்து அவர் சார்பாக, தமிழ்நாடு மக்கள் சார்பாக தான் நான் சொல்கிறேன். முதல்வர், கர்நாடகா முதல்வர் டிகே சிவகுமார் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு நம்ம அழைக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை உண்டு, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்வராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம கோரிக்கையை அவர்கிட்ட தான் வைக்க முடியும். அதனால தான் அவர்கிட்ட சொல்கிறோம். அதனால் சட்டசபையிலையும் இதை பேசுவோம். பின்னாடி என்ன நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பாருங்கள். காவிரி நதிநீர் பிரச்சனை பல வருஷமாக இருந்துகிட்டே இருக்கு. அதிமுக ஆட்சியால் எதுவுமே பண்ண முடியாமல் தான். ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ தமிழக அரசு புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களால இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகதாட்டு அணை பிரச்சனை எல்லாமே முடிக்க முடியுமா? இல்லை, நான் ஒரு விஷயம் மட்டும் முதல்வருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கர்நாடகாவுக்கு போனால் நம்ம முதல்வரை நம்ம யாரும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு உரிமை இருக்குது. அண்ணன் தம்பியா நம்ம முதல்வரை கேட்குற உரிமை இருக்குது. அவர் முந்தானேத்து கோயம்பேட்டில் இருக்கிற கழிவுநீர் சீவேஜ் வாட்டரை வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் மெட்ரோ வாட்ரு, இது மெட்ரோ ட்ரெயின், அதை போய் பார்வையிடுறாரு. சந்தோஷம், வரவேற்கிறோம், இல்லைன்னு நாங்கள் மறுக்கலை. ஆனால் உண்மையாக ஒரு முதல்வர் இன்றைக்கி எங்கே வரணும்? இதோ இருக்க இங்கே ஒகேனக்கல், இதை வந்து பார்வையிடணும். மேட்டூர் டேமை பார்வையிடணும். திருச்சியில் இன்னைக்கு காவேரி பாயும், அந்த எல்லாமே காஞ்சி போயிருக்கு, அதை பார்வையிடணும். கர்நாடகாவுக்கு போகணும், மக்களுக்காக அவர் பேசணும். அதுதான் ஒரு முதல்வரின் வேலை. இன்றைக்கி நம்மெல்லாம் எதுக்கு இங்கே இருக்கோம்? இவ்வளோ பேர் உணர்வு, நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக நாங்கள் போராடுவோன்ற உணர்வு. அந்த உணர்வோடு முதல்வரும் கண்டிப்பாக வந்து மக்கள் பிரச்சனையை நேரடியாக பார்க்கணுன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம்.